தீபாவளிக்கு வடை இப்படி செஞ்சு பாருங்க, சும்மா வேற லெவலில் இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா, 1 கப் அளவுக்கு உளுந்து, 1/4 கப் அளவுக்கு அரிசி, பச்சரிசி தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊறின பிறகு பச்சரிசியை எடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் அப்படியே போட்டு விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல காயட்டும். அடுத்ததாக என்ன செய்றீங்கன்னா, உளுந்தை நல்லா ஒரு கிரைண்டரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மையாட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. பஞ்சு பஞ்சுன்னு என்ன குடிக்காமல் வருங்க. அரிசி நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கவே சேர்க்காதீங்க. அடுத்ததாக உளுந்து மாவு கூட என்ன செய்றீங்கன்னா, கொஞ்சமாக மிளகு, உப்புத்தூள், அடுத்ததாக வெங்காயம், கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்ல மாவை அடித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பஞ்சு பஞ்சுன்னு வர பிசைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு நம்ம கைகளில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு மாவை எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மொறு மொறுன்னு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக எண்ணெயே குடிக்காமல் நமக்கு பஞ்சு பஞ்சுன்னு வடை தயாராகிடுங்க. அவ்வளோதான். இந்த வடை ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.